நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள். நானும் சரி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள்ல பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன், மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போகும், அமைதியா நம்ம மாட்டும் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு, எந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்களா இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் எனக்கு போறீங்க. சும்மா விட போறதில்லை. நான் இந்த நடைபயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா அதெல்லாம்? 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி, 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான், இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய் தான். அவர் ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி நான் எதுவுமே நான் யாருக்கிட்டையும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்களா ஐயா பத்தி? பேசுவாங்களா? நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு அமைதி எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படிலாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, 100 நாள் நடைபெறும், அது தடை பண்ணணும். எதுவும் நடக்கல, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பாலு சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. அப்புறம் டெல்லியில போய் ஒரு வழக்கு. அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க, டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த தீர்ப்புல இங்க வராத, நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. உடனே வெளியில வந்து வெற்றி வெற்றி வெற்றி. படுபாவீங்களா, என்னையா வெற்றி உனக்கு? எங்க வெற்றி? இந்த வடிவேல் ஒரு படத்துல அப்படிதான் பண்ணுவான், இந்த காமெடி பீஸ் மாதிரி. வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வெற்றி? உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க, அவ்வளவுதான். ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு, ஐயாவுக்கு தெரியுமே குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா. அப்படியா? சூப்பர். உடனே ஒரு அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, ஐயாவுக்கும் தெரியாது. ஒரு பேர்ல ஒன்று வரும், அவர் பேர்ல லெட்டர் ஒன்று வரும். இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம், 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். அதனால வேற என்ன, இந்த மாதிரி ஒரு கூட்ட முடியுமா, காமிக்க முடியுமா? நிர்வாகிகள் இருக்குதா, அங்க இருக்குதா? இப்படி எல்லாமே கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க.
சொன்னாங்க, மேடையில் பேசினாங்கல்ல, இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடிச்சு மண்டையை உடைச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸ் அவன் மேல இருக்குது, அவனை கைது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? திமுக முழுக்க அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும். அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும்.